நாகராஜன் நாககண்ணி பூவுலகம் தன்னிலே தானம் நல்ல தருமத்தோடு நீதியுடன் ஆண்டு வர பிள்ளையில்லா குறை தீர சிவனாரை நோக்கியல்லோ தவமான தவம் இருக்கே சிவனாரும் மனமிறங்கி என்ன வரம் வேண்டுமென்று எதிர்த்து நின்று சிவன் கேட்க பிள்ளை வரம் வேண்டுமென்று நாகராஜன் வேண்டிக்கிட அன்னை உமை பார்வதியால் பூலோகம் வந்தாளே நாககண்ணி வயிற்றுக்குள்ளே முட்டை கருவாக புகுந்தாளே ஒன்னாவது முட்டையிலே பிராமி பிறந்தாளே இரண்டாவது முட்டையிலே மகேஸ்வரி பிறந்தாளே மூணாவது முட்டையிலே கௌமாரி பிறந்தாளே